ஸோ ஒரு ஒரு ப்ரொஃபஷனலான யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ். யூடியூப்பில் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் அ சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரியேட் அ சேனல் கொடுத்தீங்கன்னாவே உங்கள் சேனல் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஆனால் அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிக்சரை பார்த்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஹவு டு கிரியேட் அ சேனல் அப்படிங்கிற நான் கிரியேட் பண்ண அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு எல்லாரும் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த தம்ப்நெயிலை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை எனபிள் பண்ணணும். அதாவது பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ்லாம் மாற்றணும். இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றுறதுனால உங்கள் சேனல் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க சர்ச் பண்ணால் தெரியறதுக்கு ஈஸியான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான தேவை ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட். இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்க எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது அப்படின்னா ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாமல் அந்த ஆண்ட்ராய்டு மொபைலை உங்களால் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணவே முடியாது. இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு யூடியூப்பை லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேனலை க்ரியேட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலியமாகவும் உங்கள் சேனல் கிரியேட் ஆகிடும். அதாவது சேனல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடும். உங்களால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். இந்த ப்ராசஸை மட்டும் முடிச்சு நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெறும் வீடியோ அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். அதாவது யூடியூப் சேனலில் கஸ்டம் தம்ப்நெயில் வைக்கிறது, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இது எல்லாத்தையும் நம்ம தான் எனபிள் பண்ணணும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். உங்கள் சேனலில் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. கீழே செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங் ஆப்ஷனில் வந்துட்டு சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபீச்சர் எலிஜிபிலிட்டிலாம் கொடுக்காம ஒரு சேனலில் ரன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சில விஷயங்களை உங்களால் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு இருக்கும், ஆனால் எனபிள்னு இருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ லாங்கர் தென் 15 மினிட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபீச்சரை எனபிள் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு மேலே உங்களால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. கஸ்டம் தம்ப்நெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் அப்படின்னு நான் ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோவை வச்சுருப்பேன். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பிக்சர் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா அதுதான் வந்து ஒரு வீடியோவோட விசிட்டிங் கார்டு மாதிரி. அதை கிளிக் பண்ணி தான் வீடியோ வந்து பார்ப்பாங்க எல்லோரும். நீங்கள் நார்மலாக ஏதோ ஒரு வீடியோலேயே இருக்கிற தம்ப்நெயில் வைக்க முடியாது. ஸோ தம்ப்நெயில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வெரிஃபை பண்ண முடியும். உங்கள் கண்டென்ட்டை வேறு யாரோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளைம்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வெரிஃபை பண்ணணும். உங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் இங்கே வெரிஃபை பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனேயும் இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்து கெட் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அது எனபிள் ஆகிருக்கும். அடுத்து அட்வான்ஸ் ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை எனபிள் பண்ணுறதுக்கு, அதாவது ஆட் வரத்துக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வரத்துக்கு தான் இந்த ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை எனபிள் பண்ணோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி அப்ளை மானிட்டைசேஷன். அதாவது யூடியூப் சேனல்லேருந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா சம்பாதிக்கணும் அப்படின்னா மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணால் தான் உங்கள் வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகும். அதன் மூலிமா உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ அதை எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சில க்ரைட்டீரியாஸ் இந்த இடத்துல இருக்கும். அதாவது 1000 சப்ஸ்கிரைபரை நீங்கள் ரீச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணணும். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை வந்து டெஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். 1000 சப்ஸ்கிரிப்ஷனையும் எப்படி சீக்கிரமாக ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருப்போம். அதையும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 2 வீடியோவோட விஷயத்தையும் பார்த்துட்டு அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேஷ்போர்ட் அண்ட் கஸ்டமைசேஷன். சேனலை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, டேஷ்போர்ட்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். சேனல் டேஷ்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ சேனல் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் வீடியோஸே அப்லோட் பண்ணல அப்படிங்கிறதுனால இதில் எந்த டேட்டாவும் இல்லை. சேனல் அனலிட்டிக்ஸை பார்த்து எந்த அளவுக்கு மக்கள் நம்மளை விரும்புகிறாங்க, நம்ம வீடியோஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண இதில் நிறைய விஷயங்கள் வரும். இங்கே நீங்கள் பார்க்குற ஒரே ஒரு ஆப்ஷன் அப்லோட் வீடியோஸ். ஒன்று நீங்கள் சேனல் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி டேரெக்டாக இப்படி அப்லோட் வீடியோஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல க்ரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் லைவ் போக முடியும், இல்லைனா அப்லோட் வீடியோஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த 2 விஷயமும் இதில் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேளை மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதில் வந்து க்ரியேட் ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்லோட் வீடியோஸும் கொடுக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேனல் கஸ்டமைசேஷனில் 3 விஷயம்.
அதாவது லேஅவுட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேசிக் இன்ஃபோலேருந்து ஆரம்பிப்போம். பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிறதுல முதல்ல இருக்கிறது சேனல் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். சேனல் நேம் வந்து ஃபஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும், க்ரியேட் பண்ணும்போது கொடுத்ததுனாலும் மறுபடியும் உங்களால் மாற்றிக்க முடியும். நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனல் நேமை மாற்றுறதுக்கு கேட்கும். பட் இந்த சேனல் நேமை வந்து 90 டேஸ்க்கு 3 டைம்ஸ் மட்டும் தான் மாற்ற முடியும். ஸோ கொடுக்கும்போதே தெளிவாக ஒரே டைமாக கொடுத்துருங்க, அது நல்லது. இப்போ டெஸ்கிரிப்ஷனுக்கு வருவோம். டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்கள் சேனல் எதை பற்றினது, எப்போல்லாம் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். உங்களை காண்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸு இல்லை எல்லாம் என்ன வேணால் கொடுக்கலாம் இதில். அடுத்தது சேனலோட யூஆர்எல். ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் நீங்கள் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்கள் சேனல் சர்ச் லிஸ்ட்டில் அதிகமாக வராது. இப்போ சர்ச் பண்ண லிஸ்ட்டில் இருந்து கொடுக்க முடியாது. ஸோ சேனல் யூஆர்எல் வேணும்னா இங்கே இருக்கும், இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி யுவர் சேனல் அப்படின்னு கிளிக் பண்ணோடனையும் மேலே யூஆர்எல் வரும்ல, அதையும் காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஸோ அடுத்து லிங்க்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, இதே சேனலுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க்கை கொடுக்கலாம், இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கான பேஜ் லிங்க்கை கொடுக்கலாம். இந்த மாதிரி 5 லிங்க்ஸ் உங்களால் கொடுத்துக்க முடியும். அடுத்து காண்டாக்ட் இன்ஃபோ. இப்போ உங்கள் சேனலுக்கு ஒரு பிஸ்னஸாக காண்டாக்ட் பண்ணுறவங்க இல்லை உங்களோட வியூவர்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இமெயில் ஐடியை இங்கே கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இங்கே கொடுக்குற இமெயில் ஐடி உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியாக இருக்கட்டும், சேனலோட இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்காதீங்க. பிராண்டிங் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. பிக்சர், அதாவது எப்பயுமே ஒரு ப்ரொஃபைல் பிக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லோகோ கொடுக்குறது. உங்கள் சேனலுக்கு என்ன லோகோ வேணால் நீங்கள் கொடுக்கலாம். சிம்பிளாக அது வந்து ஆன்லைனில் ஏதோ ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வைக்கலாம். ஆனால் அதை வந்து அடிக்கடி மாற்றக்கூடாது. இங்கே சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும், அப்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ பேனர் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஒரு சேனல் ஆர்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தனி வீடியோவாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எனக்கு கண்டிப்பாக வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் போல் அப்படிங்கிறத நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து அந்த மாதிரியான வீடியோஸ் போடுவேன். அடுத்து பிராண்டிங் வாட்டர்மார்க். இந்த பிராண்டிங் வாட்டர்மார்க் அப்படிங்கிறது வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ரைட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீடியோஸ்லையும் சப்ஸ்கிரைப் ஹியர், கிளிக் ஹியர் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க கிளிக் பண்ணாங்கன்னா அங்கேயே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். இது வந்து டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ மட்டும்தான் தெரியும். ஸோ இது கொடுக்குறது மூலியமாகவும் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேனல் ஆர்ட்டும் ப்ரொஃபைல் பிக்சர் அதாவது லோகோவும் க்ரியேட் பண்ணுறத தனி வீடியோவாக வேணும்னா மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைக்கும் கமெண்ட்டும் வச்சு தான் இந்த வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அடுத்து லேஅவுட் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இருந்தாலும் இது என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ லேஅவுட் பொறுத்த வரைக்கும் சேனல் ட்ரைலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணோனையும் முன்னாடியே வந்து சேனல் ட்ரைலர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறீங்க, இந்த சேனல் என்ன மாதிரியான ஆடியன்ஸ்க்கானது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு வீடியோ போடலாம். அடுத்து ஒரு லோகோ, பேனர், வாட்டர்மார்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சேனலோட எக்ஸாம்பிள் மூலிமா பார்ப்போம். அது நம்ம சேனல் தான், ஸ்டே ஹங்க்ரி தமிழ். இப்போ ஒரு சேனலோட லோகோ எது, சேனல் ஆர்ட் எது, பிராண்டிங் வாட்டர்மார்க் எது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிக்குவோம், ஸ்டே ஹங்க்ரி தமிழ். ஸோ ஸ்டே ஹங்க்ரி தமிழ் தான் நம்மளோட சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, சேனல் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷனில், சேனல் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே லேஅவுட்டில் ஃபஸ்ட்டு சேனல் ட்ரைலர்னு ஒன்று இருக்கும், ஃபார் பீப்புள் ஹூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப்டு அப்படிங்கிற, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சேனல் ட்ரைலர் அப்படிங்கிறது காட்டும். இங்கே ஃபீச்சர்ட் வீடியோஸ் ஃபார் ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபீச்சர்ட் வீடியோஸ் நீங்கள் எது வேணால் மாற்றி வச்சுக்கலாம். டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அப்படி தான் பண்ணுவார், டெய்லியும் அப்லோட் பண்ணுற வீடியோஸை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருவார். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண ஹிஸ்ட்ரி ஆஃப் யூடியூப் அப்படிங்கிற ஒரு வீடியோவை இந்த இடத்துல வச்சுருக்கேன். அடுத்து செக்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ட் செக்ஷன்ஸ், பிளேலிஸ்ட்டு, இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணது, இல்லை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண ஒரு பிளேலிஸ்ட் ஆகட்டும், இல்லை ஷார்ட்ஸ் வீடியோஸ் ஆகட்டும், அதை வந்து இங்கே வச்சுக்க முடியும். ஸோ இந்த 2 லைன் தெரியுது இல்லையா, இதை வச்சுட்டு நீங்கள் மேலேயும் கீழேயும் இந்த இடத்த வந்து மாற்றி வச்சுக்க முடியும். இதை வந்து ஸ்டே ஹங்க்ரி தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டு அப்லோட்ஸ், இதில் தான் வந்து ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா
ஃபேஸ்லெஸ் வீடியோஸ், அதாவது முகம் காட்டாமல் வீடியோ ஐடியாஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ரீசெண்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் போய் செக் அவுட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் அப்லோட்ஸ், எந்த வீடியோஸ்லாம் அதிக வியூஸ் போயிருக்கோ அதெல்லாம் வந்து ஆர்டர் படி இருக்கும். யூடியூப் சேனல் டிப்ஸ் அப்படிங்கிறது, அடுத்து வந்து நியூ டெக்னாலஜிஸ் பற்றி பேசியிருப்போம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட் பேசியிருப்போம். இது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட். இங்கே பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் ஆர்டராக லேஅவுட் அப்படிங்கிற செக்ஷன் மூலிமா தான் நம்மளால் வைக்க முடியும். ஸோ இப்போ வந்து பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் வந்து நம்ம சேனலோட லோகோ. ஸோ நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா லோகோ இங்கே இருக்குது. அடுத்து வந்து சேனல் ஆர்ட், அதாவது பேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சேனல் ஆர்ட்டுன்னு சொல்லலாம், பேனர் இமேஜ்னு சொல்லலாம். இந்த பேனர் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலலாம் கவர் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பேனர் இமேஜ் வச்சுருப்பாங்க. முன்னாடி வந்து லிங்க்ஸ் வந்து கொடுக்கலாம் உங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜுக்கெலாம் சொன்னோம் இல்லையா, அது வந்து இங்கே இருக்கும். அங்கே கொடுக்கறது இங்கே வந்து லிங்க் ஆகும். ஸோ அந்த பிராண்டிங் வாட்டர் மார்க் அப்படின்னு சொன்னது இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா ரைட் பாட்டம் கார்னரில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணால், அதாவது நீங்கள் வந்து சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ பார்த்துட்டு இருக்கீங்க, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு கேட்கும். ஸோ அதுதான் பிராண்டிங் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் நவுன்னு கொடுக்கலாம், கிளிக் ஹியர்னு கொடுக்கலாம், இல்லை உங்களோட லோகோவையே வந்து இது பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி எது வேணால் வைக்கலாம். ஸோ சேனலை இப்படி பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து பின்னாடி எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து பயங்கரமாக க்ரோ ஆகும். ஸோ ஒரு லோகோவை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு பேனர் ஆர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணலாம், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும்.